பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் மெயின்டெனபிலிட்டி டேட்டா சென்டர், கன்கரண்ட் மெயின்டெனன்ஸ் டேட்டா சென்டர்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய டவுன் ஸ்ட்ரீம்ல இருந்து அப்ஸ்ட்ரீம் வரைக்கும் எல்லா எக்யூப்மெண்ட்டுக்குமே இந்த ரிடன்டன்சி இருக்கும். ஏதாவது ஒன்று டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் சோர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும், பர்டிகுலர் பாத் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். இன்னொரு பாத் அல்டர்னேட் பாத் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 கம்பேர் பண்ணும்போது டயர் 3யோட அப் டைம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ டயர் 4 டேட்டா சென்டர்னா ஃபால்ட் டாலரண்ட் இதோடைய அப் டைம் இருக்குதுலே ரொம்ப ஹையான அப் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது, அதாவது டவுன் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த டேட்டா சென்டரில். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எக்யூப்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரிடன்டன்சி லெவல் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இதோட அப் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டைம் இன்ஸ்டியூட் படி டயர் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த டயர் என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த அவைலபிலிட்டி கால்குலேஷன் ஃபார் எனி டயர் அவைலபிலிட்டி கால்குலேஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், அவைலபிலிட்டி பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அவைலபிலிட்டி பர்சன்டேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டைம் மைனஸ் டவுன் டைம் டிவைடட் பை டோட்டல் டைம் இன்டு 100%. ஸோ இந்த டோட்டல் டைம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ